ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. இங்கே பாருங்கள், இவன் பேர் கவின். கவின் ஏற்கனவே கல்லில் அடித்து எல்லாம் வீங்கி போய் ரத்தம் ஓட்டை போட்டு ரத்தம் ஊற்றி இப்போ தான் நல்லாச்சுங்க. யாரோ கல்லில் நடு வயிற்று மேலே அடிச்சிட்டாங்க. அடித்து இப்போ தான் சரியாச்சு. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, இந்த கால் பாருங்கள். இந்த கால் பார்த்திங்கன்னா ஊன முடியல. இப்போ கொஞ்சம் முன்னாடி நல்லா தான் தோசை போட்டு சாப்பிட்டு போச்சு. அதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே போயிட்டு யாரோ கல்லில் அடித்தாங்களோ, விரல் கட்டை இரும்பு கட்டை எதில் அடித்தாங்களோ தெரியலைங்க. வலி தாங்க முடியாமல் போன வேகத்தில் திரும்பி வந்துடுச்சு. இது பார்த்திங்களா, இது ஏற்கனவே நடு வயிற்றில் கல்லில் அடித்து பாருங்கள், கல்லில் அடித்து ரத்தமாக ஊற்றிட்டு இருந்தேன். ஒரு வாரமாக படுத்தே கிடந்துச்சு. இப்போ இந்த காலை உடச்சி விட்ருக்காங்க. நாங்கள் பாருங்கள், எப்படி கல்லில் அடித்து வீங்கி போய் பலூன் மாதிரி உப்பி போய் பிடிச்சி தானாக ரத்தம் வழிஞ்சுது. அந்த மாதிரி இருந்துச்சு. கவின் இதுசாமி இரு. இப்போ இங்கே பாருங்கள், காலை எப்படி உடைச்சிருக்காங்க பாருங்கள். பாருங்கள், நீங்களே பாருங்கள். அண்ணனுக்கு ஒன்றும் இல்லைடா, இருடா. இந்த அளவுக்கு இந்த நாய்ங்க என்ன பண்ணுது, மனுஷங்களோ என்ன பண்ணுதுன்னு தெரியலைங்க. என்ன பண்ணுது, போய் கடிக்குதா, கில்லுதா, இல்லை கொத்துதா, இல்லை எதையாவது பிடிச்சி இழுக்குதா என்னன்னு தெரியல. சாப்பாடு போடுங்கன்னு கேட்குதா, அதுவும் கேட்குறதில்ல. அதுக்கு வாய் இல்லை. எதுக்கு இவ்வளோ கொடுமை பண்ணுறாங்கன்னு தெரியல. மக்களே, இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் தீர்வு கண்டிப்பாக என்னென்னா பனிஷ்மெண்ட்டு தான். சட்டம் கடுமையாக இருக்கணும். இந்த மாதிரி வாயில்லாத ஜீவன்களை கொடுமைப்படுத்துறது நிற்கணும்னா அங்கங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஆக்ஷன் எடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கணும். நாய் தானே போமா, வேறு வேலையை பாருமா, எங்களுக்கு வேறு வேலை இல்லையன்றாங்க. ஆனால் நாயும் ஒரு உயிர் தானே, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை யார் வாயில்லனால யாரும் கேட்பார் இல்லைனால எப்படி வேணாலும் பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க. இதுக்கு கண்டிப்பாக அரசாங்கம் ஒரு முடிவு கட்டணும். அதாவது சட்டம் கடுமையாக்கணும். தண்டனை உறுதிப்படுத்தணும். போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தா அவங்க கேஸ் எடுத்துக்கணும். இது மட்டும்தான் தீர்வு. பாருங்கள், வலி தாங்க முடியாமல் எப்படி கத்துது பாருங்கள். கவின் கவின் பாட்ட செல்லாம். கவின், தயவு செஞ்சு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை விட மோசமாக அங்கங்கே நிறைய நடந்துகிட்ருக்கு. கொதிக்கிற தண்ணி ஊற்றுறது, ஆசிட் ஊற்றுறது, கொடுவாள்லேயே வெட்டுறது, காயப்படுத்துறது, சதை வெளியே தொங்குற மாதிரி அடிக்கிறது, பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கு தண்டனை கடுமையாக்கணும். தயவு செஞ்சு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.